நமச்சிவாயம் வாழ்க நாதன்தாள் வாழ்க. கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன். பிளேலிஸ்ட்டை சென்று பாருங்கள். ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்ட்டு என்னுடைய 750க்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள், நியூமராலஜி சம்மந்தமான வீடியோக்கள், திருமண பொருத்தம், அரசியல் பிரபலங்கள், இது போன்ற நிறைய வீடியோக்கள் இருக்கும். அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 6381573180 என்ற நம்பர் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக, ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, குருஜியினுடைய நேரடி வகுப்பு, ஒரு நாள் வகுப்பு தற்போது நிகழ்ந்ததுங்க. கடந்த ஞாயிற்றுக்கிழமை திருச்செங்கோட்டில் ஒரு ஆஸ்ட்ரோ சென்டர் மூலமாக அவங்க குருஜியினோட வகுப்பை நடத்தினாங்க. அந்த ஒரு நாள் வகுப்பு என்பது ஒரு அற்புதமான வகுப்பாக இருந்தது. திரு ஆதித்ய குருஜி ஐயா அவருடைய மிக முக்கியமான ஜோதிட நுணுக்கங்கள் நிறைய அதில் சொன்னாங்க. அந்த வகுப்பினுடைய சாராம்சம், என்னென்ன தகவல்கள்லாம் அந்த வகுப்பின் மூலமாக கிடைக்கப்பட்டது, என்னென்ன ஜோதிட நுணுக்கங்கள் அவங்க சொன்னாங்க அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்கலாங்க. புதாக வகுப்பு ஆரம்பித்த உடனே கேள்விகள் கேளுங்க அப்படி சொல்லும்போது ஒருத்தவங்க கேட்டது இந்தமாரி 6ஆம் பாவகத்தினுடைய தன்மையை சொல்லுங்கள். ஏன்னா 6ஆம் இடம்னாலே புரிந்து கொள்ள முடியாது, 6ஆம் பாவகம் தேவையில்லாத ஒன்று அப்படின்னே திரு ஆதித்ய குருஜி ஐயா சொல்கிறாங்க. ஏன் சார், அதில் அங்கே தானே வேலை இருக்குது அப்படின்னா, வேலை மனுஷனுக்கு தேவையில்லையே, சொந்த தொழில் பண்ணக்கூடாதா, தொழில் பண்ணி சம்பாதிக்கக்கூடாதா, ஒரு கடை வச்சு சம்பாதிக்கக்கூடாதா அப்படின்னு எவ்வளவோ இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த 6ஆம் பாவகத்தினுடைய முக்கியமான சூட்சமங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக அந்த நேரடி வகுப்பில் திரு ஆதித்ய குருஜி ஐயா அவர்கள் விளக்குனாங்க. அதில் பொதுவாகவே 6இல் ராகு இருந்தால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொதுவாகவே 6ஆம் இடத்தோடு ஒரு பாவகிரகம் தொடர்பு கொள்ளலாம். 6ஆம் இடத்தோடு ஒரு பாவகிரகம்னா ராகு இருக்கலாம், செவ்வாய் இருக்கலாம், சனி இருக்கலாம், கேது இருக்கலாம். ஆனால் அந்த 6ஆம் இடத்திலே ஒட்டுமொத்த பாவகிரக தாக்குதலுக்கு ஆளாகும் போது அந்த பாவகத்தின் வழியான கெடுபலனை ஜாதகர் அனுபவிப்பார். ஆனால் அதீத கடனை ஏற்படுத்துவார். ஒரு ராகு இருக்கும்போது கடன் குறையும், கடன் இல்லாத நிலைக்கு ஏற்படும். ஆனால் அதீத அந்த பாவகரம் நிறைய பாவகர்கள் அமரும்போது அந்த கடனையே அதிகப்படியான கடனையாக ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லி குருஜியா சொல்கிறாங்க. அதில் சொல்லும்போது துலாம் லக்னத்திற்கு 6ஆம் இடத்திலே ராகு அமர்ந்தால், 6ஆம் இடத்துல ராகு அமர்ந்து ராகுவோட தசை நடைமுறையில் வரக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. ராகுவோட தசை நடைமுறையில் வந்தால் கண்டிப்பாக ராகு யாரை போல செயல்படுவார், 6ஆம் அதிபதியாகத்தான் செயல்படுவார். ராகு தசை வராத வரை நல்லது, வந்துவிட்டால் கண்டிப்பாக கடனை ஏற்படுத்துவார். லக்னாதிபதியுடைய வலுவை பொறுத்து. இப்போ துலாம் லக்னம்னு போட்டுக்கிட்டாங்க. துலாம் லக்னத்திற்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன், லக்னத்தில் சுக்கிரன், 2ல் சுக்கிரன் இப்படி போட்டாங்க. அப்போ லக்னாதிபதி 12ஆம் இடத்துல மறைந்து நீச்சம், லக்னத்திலே ஆட்சி, 2ஆம் இடத்துல பகைத்தன்மை. பகைனா சமம் தான் செவ்வாயோட வீட்டில். ஆனால் என்ன ஒரு பாயிண்ட் அப்படின்னா, அந்த இடத்துல என்ன பாயிண்ட் வந்துடும் அப்படின்னா, 8ஆம் அதிபதியாக செயல்படுவார். லக்னாதிபதி 2ல் இருந்தால், துலாம் லக்னத்திற்கு லக்னாதிபதி சுக்கிரன் 2ல் இருந்தால் 8ஆம் இடத்தை பார்ப்பார்ல, 8ஆம் செயல்படுவார், லக்னாதிபதியாக செயல்பட மாட்டார். அப்போ அந்த இடத்துலையும் ஒரு கடனை அடைக்க முடியாத நிலையை கொண்டு செல்வார். பாவத்துவம் அடைந்தார்னா சுத்தமாக அடைக்க முடியாது. ஓரளவுக்கு இயல்பாக இருந்ததுன்னா கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரலாம். லக்னாதிபதி ஆட்சியாக இருந்தார்னா எல்லாத்தையும் சமாளிப்பார். 6ஆம் இடத்துல ராகு அமர்ந்து அதனுடைய தசை நடத்தினா ராகு குருவை போல தான் செயல்படுவார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த ராகுனுடைய தசையை குருஜி ஐயா அவர்கள் விளக்குனாங்க. அது ஒருவருடைய ராகுக்கு வீடு கொடுத்த குரு நீச்சமாயிட்டார். அப்போ அந்த நீச்சமான குரு எந்த பாவகத்தோடலாம் தொடர்பு கொள்கிறாரோ அந்த பாவகத்தினுடைய பலன் நடக்கும் அப்படி சொல்கிறாங்க. ராகுக்கு வீடு கொடுத்த குரு துலாம் லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில் நீச்சம் பெற்று அவருடைய பார்வை 5ஆம் பார்வையாக 8ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடத்துக்கெல்லாம் விடுதல். அப்படின்னா 8-12 சுபத்துவம் அடைகிறதுனால வெளிநாடு நகர்த்தி ஜீவனத்தை கொடுப்பாரு. 6ஆம் இடத்தோடு ராகு தொடர்பு கொள்றதுனால, ராகுக்கு வீடு கொடுத்த நீச்சமானதுனால ஒரு நல்ல வேலையில், அதாவது பிறரை சார்ந்து வாழக்கூடிய ஒரு நல்ல வேலையில் வெளிநாட்டில் இருப்பார். அதன் வாயிலாக அவர் ஜீவனம் பண்ணுவார், அதன் வாயிலாக வீடு கட்டுவார், அந்த வீடால் கடனும் ஏற்படுத்துவார். ஏன் கடனை ஏற்படுத்துவார்? 6ஆம் இடத்துல தானே ராகு இயங்குறாரு, 6ஆம் இடத்துல ராகு இருக்கார். அப்போ கடன் வழியான வீடு வாசல் அவருக்கு அமையும். ஆனால் எல்லாமே ஸ்ட்ரகிள்லே தான் ஓடும். ஏன்? லக்னாதிபதி நீச்சம். லக்னாதிபதி ஆட்சியாக இருந்தால் கடனை அடைத்து மீளுவார். இல்லைன்னா அது கடைசி காலம் வரைக்கும் கடன் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு அந்த தசா முழுக்க அதை கடந்து வரக்கூடிய தன்மைகளில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ராகு தசையை பற்றி, 6ஆம் இடத்தினுடைய தன்மையை பற்றி விளக்குனாங்க.
6ஆம் இடம் இயல்பாக இருக்குது. 6ஆம் இடத்துல சனி மட்டும் அமர்ந்திருக்கின்றார். அந்த சனிக்கு சுபத்துவ தொடர்பு இருக்கின்றது. இது அரசாங்க ஊழியனுடைய கடன் அப்படி சொல்கிறார். அரசாங்க ஊழியனுடைய கடன் என்பது வந்து தெரியாது. 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்குவாங்க, 30,000 ரூபாய் கடன் போயிட்டே இருக்கும் மாதம் மாதம். ஆனால் அந்த கடனை அடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மன அழுத்தம் ஏற்பட போகிறதோ இல்லை. ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த சம்பளத்தில் பிடிமானமாகவே போயிட்டே இருக்கும். அப்போ அது வந்து தாங்கக்கூடிய கடனாக சம்பளம் வருது, கடன் அடைக்கிறோம். ஆனால் ஒரு தொழிலாளி ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு அந்த நேரத்தில் மாதம் ஆனால் 30,000 டியூ கட்டணும் அப்படின்னா அந்த இடத்துல அவருக்கு கடுமையான மன அழுத்தம். அப்போ கிரகங்களை உறவுநிலைகளாக புரிஞ்சுக்கிங்க. 1000 ரூபாய் உள்ள கடனுக்கு மிகப்பெரிய மன அழுத்தம் இருக்கிறவர் இருக்காரு. 5000 கோடி கடனுக்கு எந்த விதமான மன அழுத்தம் இல்லாமலும் இருக்காங்கல்ல. அப்போ அந்த மன அழுத்தங்கிறது அது அதனுடைய தன்மை என்பது வந்து 1000 ரூபாய் 5000 ரூபாய் பணத்தில் இல்லை, அவருடைய ஜாதகத்தினுடைய உண்மையான அமைப்பில் தான் இருக்குது. 1000 ரூபாய்க்காக வருத்தப்படுறாரு, 5000 கோடிக்காக வருத்தப்படாத நபராகவும் இருக்கார்ல. அப்போ இவருடைய ஜாதகத்தினுடைய தன்மை என்ன, அவருடைய ஜாதகத்தினுடைய தன்மை என்ன அப்படிங்கிறதான் விஷயம் இருக்குது. அப்போ ஜாதகத்தை வந்து நம்ம வந்து கிரகங்களை உறவுநிலைகளாக கவனிக்கும் போது நம்மளுக்கு அந்த முழுமையான பலனானது தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கடனே கிடையாதா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்கும்போது, எப்படிங்க கடனே இல்லாமல் மனுஷன் இருக்க முடியும்? எல்லோருக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் கடன் இருக்கும். கடனே இல்லைன்னு சொல்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னு கூட ஐயா வந்து சற்று கோபமடைந்தாங்க. அப்போ அதே போல் அந்த கடன் வந்து யாருக்கு கிடைக்கவே கிடைக்காது, கடனே கிடைக்காது அப்படின்லாம் இருக்குல்ல. கடன் கேட்குறாங்க கிடைக்காது அப்படின்னு இருக்கிறதெல்லாம் இருக்குது. கடன் யாருக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லும்போது அட்டமாதிபதியோட திசை அட்டமத்து சனி நடக்கும்போது கடனே கிடைக்காம நிலை கூட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அட்டமாதிபதி திசையோ அட்டமத்து சனியோ நடக்கும்போது கடன் கேட்டாலே கொடுக்க மாட்டாங்க. யார் கடன் வாங்க பயப்படுவாங்க? கடன் வாங்கவே யார் பயப்படுவாங்க? கடன் வாங்க பயப்படுவாங்கன்னா கடனே எனக்கு வேணான்னு சொல்கிறவங்க யாராக இருப்பாங்க? லக்னாதிபதி வலுவில்லாமல் இருக்கணும். ஏன்னா கடன் வாங்குறதுக்கு ஒரு தைரியம் வேணுமா? லக்னாதிபதி வலுவில்லாமல் இருக்கிறவங்க கடன் வாங்க மாட்டாங்க, இருக்கிறத வச்சு பார்த்துக்கணும்னு நினைப்பாங்க. வலுவில்லாமல் இருக்கிறாங்கன்னா அதுக்கு பேர் நீச்சல்னு அர்த்தம் கிடையாது. 6, 8, 12ஆம் இடத்துல மறைந்து நட்பு நிலையில் இருப்பாங்க. ஏன் கடன் வாங்கணும், கடனே இல்லாமல் கிராஜுவலாக நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்கல்ல. அவங்களுடைய ஜாதகத்தில் எல்லாமே லக்னாதிபதி ஆட்சி உச்சன்னு இருக்க மாட்டார். 6, 8, 12ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டு அதுக்காக நீச்சமாக இருக்க மாட்டார். அவர் ஒரு நட்பு நிலையில் இருப்பார் அப்படின்னு சொல்லி குருஜி ஐயா விளக்கம் கொடுத்தாங்க. அதே போல் அதான் பொதுவாகவே 6 ராகு இருந்து அந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய 6ஆம் அதிபதியாகத்தான் அவர் செயல்படுவார், நல்ல பண்ணி தரமாட்டார் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதே போல் இந்த குருவின் முக்கோணம் இதில் வந்து விஷயம் இருக்குது. அந்த குருவினுடைய முக்கோணத்தில் பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அதனுடைய சூட்சமங்கள்லாம் அடுத்தடுத்து அவருடைய ஆன்லைன் வகுப்பில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நவாம்சத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நவாம்சத்தில் உள்ள கிரக நிலைகள்ங்கிறது ரொம்ப சுபவர்க்கம். அதனுடைய அந்த கிரக சேர்க்கை அது எந்த இடத்துல அமர்ந்திருக்கு, யாருடைய சேர்க்கையில் இருக்குது, எந்த வீட்டில் இருக்குங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக நம்ம பார்க்கணும். நவாம்சத்தை கவனித்தாலே போதும், ராசி நவாம்சத்தை கவனித்தாலே போதும் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கடுத்த முக்கியமான பாயிண்டாக தசாநாதன் ரொம்ப ரொம்ப முக்கியமானவன். லக்னாதிபதியை விட தசாநாதன் தான் பலவான். தசாநாதனே எல்லாத்துக்கும் அந்த எல்லாரையும் கட்டுப்படுத்தக்கூடியவன் தசாநாதனாக இருக்கின்றார் அப்படின்னு சமீப காலத்தில் எனக்கே அந்த ஒரு புரிதலே வந்தது. அந்த அளவுக்கு தசாநாதன் ரொம்ப பலமாக செயல்படுறான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே போல் இந்த தசாபுத்தியை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதிக்கு யோகம் தரக்கூடிய திசைகளாக அடுத்தடுத்து நடைமுறையில் வருது. அதாவது அந்த லக்னத்திற்கு யோகம், அதாவது அந்த லக்னத்திற்கு யோகம் தரக்கூடிய திசைகளாக நடைமுறையில் வந்து லக்னாதிபதி சற்று பலமிழந்து இருந்தாலும் அந்த ஜாதகம் ஓரளவுக்கு தாக்கு பிடித்து வந்துவிடும். ஆனால் அந்த லக்னத்திற்கு லக்னாதிபதியே வலுவாக இருந்தும் லக்னம் வலுவாக இருந்தும் அந்த லக்னத்திற்கு அவயோக திசைகள் அடுத்தடுத்த நடைமுறையிலே வருமாயின் அந்த ஜாதகம் அடிப்படை விஷயங்களிலே பூர்த்தி செய்யும். பேசிக் லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த வார்த்தையை சொன்னாங்க. பேசிக் லைஃப் குட், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி திரு ஆதித்ய குருஜி ஐயா அவர்கள் சொன்னாங்க. மேஷ லக்னத்திற்கு லக்னாதிபதி உச்சம், ஆனால் வர்ற தசை எல்லாம் சனி தசை, புதன் தசை, கே தசை வந்து என்ன ஆகுறது, பரவாயில்லை அதை கடந்து வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்க்கும்போது
அதான் கடனுக்கு சொன்னாங்க. கடன் வந்து வலுவற்று இருந்தால் நல்லது அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட்டு அவங்க வந்து சொன்னாங்க. அதே போல் இந்த சில இதுக்கெல்லாம் வந்து இந்த பரிகாரங்கள்லாம் சொல்வது உண்டான, பெரும்பாலும் பரிகாரங்கள் சொல்வதில்லை. இருந்தாலும் அந்த தானியம், கல், இந்த வாகனம் எந்த வாகனம், இப்போ புதனுக்கு வந்து குதிரைன்னு சொல்கிறோம், குருவுக்கு வந்து யானை, இது போன்ற அதனுடைய வாகனத்திற்கு நம்ம உணவு வழங்குறது நல்லது அப்படிங்கிற மாரி சில நேரங்களில் ரொம்ப ரேராக அந்த பரிகாரத்தை நான் சொல்லுவேன். பெரும்பாலும் நான் சொல்கிறக்கூடிய பரிகாரம் என்பது கோவிலுக்கு சென்று வழிபடுதல். அதில் நான் சஜஸ்ட் பண்ணக்கூடிய கோயில் அப்படி சொல்கிறது வந்து ஐயா சொல்கிறாங்க, நான் வந்து ஸ்ரீ காளஹஸ்தி சென்று வணங்கி வாங்கன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த கேள்விகள்ங்கிறது இருந்தது. அதே போல் சனி செவ்வாயினுடைய காம்பினேஷன் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஒரு சரியில்லாத காம்பினேஷன் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது சனியை பொறுத்த வரைக்கும் தீரா கடன்னு சொல்கிறாங்க, செவ்வாயை பொறுத்த வரைக்கும் தீரும் கடன். சனிக்கு நோய், தீராத நோய், செவ்வாயை தீரும் நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. 8ஆம் இடத்தை நீடித்த நிரந்தரமான கடன், நீடித்த நிரந்தர நோய். 6ஆம் இடத்தை நோய் உண்டு, அதே நேரத்தில் அது தீரக்கூடிய நோயாக, தீரக்கூடிய கடனாக 6-8 சம்பந்தப்பட்ட தசாபுத்திகள் நடைமுறையில் வரும்போது என்ன நடக்கும். அதே போல் 6ஆம் விதி 8இல் அமர்ந்தால், 8ஆம் விதி 6இல் அமர்ந்தால், இது போன்ற காலகட்டம் என்பது சிறப்பான அமைப்பாக இருக்காது. ஆனால் அதோட ஒருத்தர்கிட்ட 6-8 மறையும் போது அங்கே கடன் மறையுது, வம்பு மறையுது, வழக்கு மறையுது என்று எடுக்க முடியாது. 6ஆம் வீட்டின் பலனை 8ஆம் வீட்டின் வழியாக கஷ்டம், நஷ்டம், அவமானம், துன்பம், தோல்வி, துயரம் மூலமாக தரப்போறான்னு சொன்னாங்க. அப்போ இந்தமாரி பாயிண்ட் எல்லாம் அங்கே வருது அப்படின்னு சொல்லி அது சொன்னாங்க. அதேமாரி கடக சனி, கடகத்தில் பொதுவாக சனி, கடகம் சிம்மத்தில் சனிக்கு பெரிய புரிதல் இல்லை. ஏன்னா 2 இடத்துலையுமே அவர் வந்து பகைத்தன்மை தான். கடக சனி என்று எடுக்கும்போது கடகம் என்ற வீட்டை நீங்கள் நோக்கும்போது கடகாதிபதியுடைய நிலையை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், உண்மைதானே. அந்த சந்திரன் வளபிறை சந்திரனாக இருக்கின்றாரா, தேய்பிறை சந்திரனாக இருக்கின்றாரா, அமாவாசை நிலையில் இருக்கின்றாரா, வளபிறை நோக்கி நகர்கின்றாரா, அர்த்த சந்திரனாக இருக்கின்றாரா, இது போன்ற அனைத்து விஷயங்களையும் நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து வந்து அதான் 10ஆம் இடம் தொழில் வந்து தொழில் தான் 10னா தொழிலை தான் குறிக்குமா, வேலையை குறிக்காதா அப்படின்னு கேட்டும்போது இல்லை, வேலையையும் அது குறிக்கும், வேலையையும் ஜீவனத்தையும் அது குறிக்கும். 6ஆம் இடம் 10ஆம் இடம் வலுப்பெற்றால் வேலைக்கு சென்று ஜீவனம் பண்ணக்கூடிய தன்மை இருக்கும். 10ஆம் இடம் என்பது ஜீவனத்தை குறிக்குது. அது வேலையே கிடைக்காது அப்படிலாம் அர்த்தம் இல்லை. 10ஆம் இடம்னா தொழில் தான் இல்லை, வேலை சார்ந்த விஷயங்களையும் 10ஆம் இடம் குறிக்கும் அப்படி சொன்னாங்க. அதே போல் நீச்சபங்க ராஜயோகம், நீச்சம்னா உடனே எல்லாத்தையும் இழந்ததுன்னு அர்த்தம் இல்லை, அதுக்கு ஒரு 10% பலன் இருக்குது அப்படிங்கிறத சொன்னாங்க. அதே போல் வந்து சுக்கிரன் உச்சம் பெற்று அஸ்தமனம் அடைவதற்கும் 12 பாவங்களில் சுக்கிரன் அமர்றார். ஒவ்வொரு பாவகத்திலையும் மீனத்தில் சுக்கிரன் உச்சமாகி அஸ்தமனம் ஆனால் அதுக்கு பலன் உண்டு, சுக்கிரனுக்கு வலிமை இருக்கின்றது அப்படின்னு குருஜி ஐயா சொல்கிறாங்க. அது நீச்சமாகி அஸ்தமனம் ஆகிறதுக்கும், உச்சமாகி அஸ்தமனம் ஆகிறதுக்கும், பாவத்துவம் அடைந்த அஸ்தமனம் ஆகிறதுக்கும், ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய பகை பெற்று அஸ்தமனம் ஆகிறதுக்கும், நட்பு பெற்று அஸ்தமனம் ஆகிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஒரே வார்த்தையிலே சுக்கிரன் அஸ்தமனம் என்ற அமைப்பை எடுக்க முடியாது. எந்த வீட்டிலே இருக்கின்றார், யாரோடு இணைந்திருக்கின்றார், உண்மையிலேயே அஸ்தமனம் மிக நெருக்கமாக இருக்கின்றதா, எத்தனை டிகிரியில் அஸ்தமனம் தொடங்குகின்றது, அஸ்தமனத்தை விலகுகின்றாரா அல்லது அப்போதான் அஸ்தமனத்தை நோக்கி செல்கின்றாரா, இது போன்ற அனைத்து விஷயங்களையும் நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் அப்படின்னு குருஜி ஐயா சொல்கிறாங்க. அதே போல் தசாபுத்தி தான் சம்பவத்தை நிகழ்த்தும். தசாபுத்திங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். குருஜி நான் அந்த கட்டத்தை போட்ட பிறகு எல்லாத்தையும் கிரகங்கள்லாம் பார்த்துட்டு நான் எடுத்த உடனே வரது எங்கே வருவேன் அப்படின்னா தசாபுத்திக்கு தான் வருவேன். தசாபுத்தி நன்றாக இருக்கின்றதா அப்படி சொல்கிறாங்க. குரு நன்றாக இருந்தால் ஒரு மனிதனுக்கு தேவையான மற்ற மனிதர்களுக்கு தேவையான பணத்தையும் கொடுப்பாரு. குரு நீச்சமானால் தன் குடும்பத்திற்கு தேவையான பணத்தை கொடுப்பாரு. குரு பாவத்துவம் அடைந்தால் தன் குடும்பத்திற்கு தேவையான பணம் கூட கிடைக்காது அப்படின்னு சொல்லி குருஜி ஐயா சொன்னாங்க. அதே போல் இந்த சூரியன் குரு அது ஒரு நல்ல காம்பினேஷன், நல்ல ஒரு யோகத்தை தருகின்றது அப்படின்னு சொல்லி அதற்கான விளக்கம் கொடுத்தாங்க. அப்புறம் கடைசியாக சுபத்துவம்னா என்ன, பாவத்துவம்னா என்ன அப்படின்னு ஒரு சில மாணவர்கள் வந்து கேட்டாங்க. அதற்கான எளிய விளக்கத்தை தந்தாங்க. சந்திர அதியோகம் மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது. அந்த சந்திர அதியோகம் என்பது ஒரு சாதாரண விஷயமாகவே இல்லை, அது வந்து மிகப்பெரிய ஒரு சூட்சமங்கள்லாம் அதில் இருக்குது. கிரகணம் ஏற்படக்கூடிய, கிரகணம்னு சொன்னாலே அன்றைய நாளில் இந்தியாவில் கிரகணம் தெரிந்ததா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் வந்து
புதனுக்கு அஸ்தங்க தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லி பல்வேறு நூல்களில் இருக்குது. அல்ல அதை நம்ம தாராளமாகவே எடுத்துக்கலாம். புதனுக்கு உண்மையிலேயே அஸ்தங்க தோஷம் இல்லை. 1 டிகிரியில் மிக நெருக்கமாக சூரியனோடு இணைந்திருந்தாலும் புதனுக்கு அஸ்தங்க தோஷம் இல்லை. வருடத்தின் பெரும்பகுதி சூரியன் புதனுடைய இணைந்து பயணிக்கின்றார் என்ற அடிப்படையிலும் பல்வேறு மூல நூல்களில் குறிப்பிடப்பட்டிருப்பதால் நான் புதனுக்கு அஸ்தங்க தோஷம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி திரு ஆதித்ய குருஜி ஐயா அவர்கள் சொன்னாங்க. அதேமாதிரி பாதகாதிபதியினுடைய சப்ஜெக்ட்னு சொல்லும்போது அம்மையார் செல்வி ஜெயலலிதா அம்மையாருடைய ஜாதகத்தினுடைய தன்மைகளை தழுவி பல்வேறு ஜோதிட தகவல்களை பாதகாதிபதி வக்ரம் பெறும்போது நிச்சயமாக அவர் பாதகத்தை தருவது இல்லை. பாதகாதிபதி அதிக சுபத்துவம் அடையும் போது கண்டிப்பாக அவர் பாதகத்தை தருகின்றார். பாதகாதிபதி வக்ரம் பெற்றால் அவர் பாதகத்தை தருவது இல்லை. பாதகாதிபதி பாதக ஸ்தானத்தோடு தொடர்பு கொண்டால் பாதகத்தை தருகின்றார் அப்படி சொல்லி பல்வேறு ஜோதிட தகவல்களை திரு குருஜி ஐயா அவர்கள் சொன்னாங்க. அப்புறமே திக்பலம், நிஷ்பலம், நிஷ்பலத்தின் நேர் மாற்று திக்பலம். திக்பலம் என்பது நான் பொதுவாக நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, லக்னத்திலே குரு திக்பலம், புதன் திக்பலம், சூரியன் 10ஆம் இடத்திலே செவ்வாய் திக்பலம் என்றெல்லாம் சொல்லப்பட்டாலும் கூட நான் திக்பலத்தை கவனிப்பேன். திக்பலத்தில் பாதி, அதாவது திக்பலத்துக்கு நேர், இப்போ உதாரணத்திற்கு நேர் 7ஆம் இடத்துல குரு நிஷ்பலம், 10ஆம் இடத்திலே பாதி திக்பலம் என்று எடுப்பேன். பாதி திக்பலம், அதாவது பாதி நிஷ்பலம். நிஷ்பலத்தை அதாவது பாதி இருக்குது பாதி இல்லை அப்படி நான் திங்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நான் கவனிப்பேன் அப்படின்னு சொல்லி குருஜி ஐயா சொன்னாங்க. அப்புறம் கடைசியாக இந்த சரியில்லாத தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய கிரகநிலைகள், சரியில்லாத தொடர்புகள் தருகின்ற கிரகநிலைகள்லாம் என்னென்ன, அது போன்று பெண்களுடைய ஜாதகத்திலும் சரி ஆணுடைய ஜாதகத்திலும் சரி இது போன்ற தொடர்புகளை, தவறான தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய கிரகநிலைகளினுடைய தன்மை என்ன, 12ஆம் வீட்டினுடைய மிக முக்கியமான கவனிப்பாக அந்த வீட்டை நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டும் அப்படி சொல்லி பல்வேறு ஜோதிட தகவல்களையும் திரு குருஜி ஐயாவுடைய ஒரு நாள் ஜோதிட வகுப்பு தொடர்ச்சியாக பல்வேறு நின்றுக்கிட்டே பொழுது நின்றுக்கிட்டு தான் சாரு, உட்கார கூட இல்லை, ஒரு சில நேரம் உட்காராங்க, பெரும்பாலும் நின்று கொண்டே தான் பல்வேறு ஜோதிட தகவல்களை, நிறைய ஜோதிட விளக்கங்களை ஆத்மார்த்தமாக முழுமையாக நிறைய மாணவருடைய கேள்விகளுக்கு பதில் சொன்னாங்க. வகுப்பு மிகவும் சிறப்பாக இருந்தது. நல்லா எல்லாருக்குமே ஒரு பயனுள்ளதாக, நிறைய பேர் குருஜியை பார்க்க முடியலன்னு நினச்சி பார்த்தவங்க இருந்தாங்க. நிறைய ஜோதிட தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டேன். சுபத்துவ பாவத்தோன்னா இப்போ தான் தெரியுது. இதோட 35 ஆண்டுகளுக்கு மேலாக நான் ஜோதிடத்தில் இருந்தாலும் இந்த வகுப்பின் மூலமாக நான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி பல்வேறு மாணவர்கள் அதுக்கு ஃபீட்பேக் கொடுத்தாங்க. ரொம்ப ஒரு சிறப்பான வகுப்பாக இந்த திருச்செங்கோடு வகுப்பானது அமைந்திருந்ததுன்னு சொல்லலாம். நிறைய ஜோதிட தகவல்கள் நேரடியாக பெறுவது, ஆன்லைன் கிளாஸ் மூலமாக பெறுவது என்பது ஒரு புறம் இருந்தாலும் நேரடியாக குருஜியினுடைய நேரடியில் பெறுவது என்பது அது ஒரு விதமான ஒரு அற்புதமான அமைப்பாகவே இருந்தது என்று சொல்லலாங்க. இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் நிச்சயம் பதிவு செய்வோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.